பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியாய் பண்டிகை கொண்டாடுகிற எண்ணத்தோடு கூட இந்த மாதத்துல கடந்து போய் கொண்டிருப்பீங்க. அப்போ இந்த மாதத்துல இயேசுவை சந்தோஷப்படுத்துகிற காரியத்தை நம்ம செய்யணும். இயேசு நம்மை சந்தோஷப்படுத்துறாருல. பண்டிகை வந்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம். இயேசு எனக்காக மனிதனாய் வந்தார், ஏழ்மை கோலம் எடுத்தார் என்று பாடுகிறோம், துதிக்கிறோம். ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையின் மகிழ்ச்சி. எதனால? அவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவன். அதே சமயத்துல நாம் அவரை சந்தோஷப்படுத்தணும்ல, அதுதானே முக்கியம் இல்ல? அதாவது சின்ன பிள்ளைகள்னா பெற்றோர் அவங்களை சந்தோஷப்படுத்தணும். ஆனா பெரியவர்களா இருக்கிற நாம் ஆண்டவரை எப்பவுமே சந்தோஷப்படுத்துவதில் கவனம் செலுத்தணும். பிள்ளைகள் தகப்பனை சந்தோஷப்படுத்த நினைக்கும் போது தகப்பனுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இல்லை? அதே மாதிரி தான். அப்ப ஆண்டவர் எப்ப மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னா, மத்தேயு 28:20 ஒரு வாக்கு தத்தமே ஆண்டவர் சொல்றார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். நான் கூட இருப்பேன்னு வாக்கு கொடுத்த ஆண்டவர் எது வரைக்கும்? உலகத்தின் முடிவு வரைக்கும். இந்த மாதிரி வாக்கு தத்துவம் மனுஷரால் தர முடியுமா? நான் என் மனைவியோ என் மனைவி எனக்கோ சொல்ல முடியாது. நான் கடைசி வரைக்கும், அதான் உலகத்தின் முடிவு வரை கூட இருப்பேன்னு சொல்ல முடியாது. யாருக்கு முந்தி மரணம் வரும் தெரியாதே இல்ல? மனைவி முந்தி மறிக்கலாம், அல்லது கணவன் முந்தி மறிக்கலாம். அப்ப அவங்க சொன்னபடி கடைசி வரை கூட இருக்க முடியாது. அப்ப இந்த உலகத்துல நம்ம கூட கடைசி வரை இருக்க ஒரே ஒருவரால் தான் முடியும், இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் மரித்தும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அப்போ எங்க போனாலும் கூட இருக்கிறவர் அவர் தான். பாருங்க, நான் தென் ஆப்பிரிக்காவில் கேப்டவுன்ல இருக்கிறேன். என் மனைவியால வர முடியல, அவங்களுக்கு ஊழியத்தின் பொறுப்பு ஊர்ல இருக்குது. அப்போ நான் வந்திருக்கிறேன்னா என் கூட இயேசு வந்திருக்கிறார். அவர் தனிமையா விடுவதில்லை. அதே மாதிரிதான் நீங்க எங்க போனாலும் உங்க கூடவே இருப்பார். உலகத்தின் முடிவு பரியன் சகல நாளும், எல்லா நாளும் கூட இருப்பாராம். இந்த வாக்கு தத்தத்தை எல்லாருமே சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கீங்களேன்னு சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆனா யார் கூட இருப்பாரான்னு தெரியுமா உங்களுக்கு? முந்தின வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தா, நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. யார் யார் சுவிசேஷத்தை சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வாக்கு தத்தம். சுவிசேஷத்தை சொல்லாதவங்க இந்த வாக்கு தத்தத்தை கிளைம் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றார், நான் ஏன் உன் கூட இருக்கணும்? நீ சுயநலமாவே இருக்க, உனக்கு பணம் சம்பாதிக்கணும், உனக்கு வீடு கட்டணும், இதுல இருக்கிற. நான் சொல்றதை நீ செய்ய மாட்டேங்கிற, நான் ஏன் கூட இருக்கணும்னு கேட்ட என்ன பதில் சொல்லுவோம்? அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கார்? இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அது பிதாவை சந்தோஷப்படுத்த. இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நீங்க உங்களுக்குள்ளே விருந்து செஞ்சு கேக்கு வெட்டி சந்தோஷமா குடும்பமா கொண்டாடி பணத்தை வீண் செலவு பண்ணாதங்க. அப்ப என்ன பண்ணணும்? இயேசுவை அறியாத எத்தனை ஏழை குடும்பங்கள் இருக்கிறாங்கல்ல, ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாம இருக்கிறாங்கல்ல, அவங்கள கிறிஸ்துமஸுக்கு கூப்பிடுங்க. அவங்க வீட்டுக்கு குடும்பமா கூப்பிடுங்க. ஏழை குடும்பத்தை கூப்பிட்டு அவங்களுக்கு பிரியாணின்னு வச்சு நல்ல விருந்து கொடுங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு இயேசு இப்படி அன்புள்ளவர், உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தார், உங்களை ரட்சிக்க விரும்புகிறார்னு சொல்லி ஒரு சின்ன செய்தி சொல்லுங்க. இயேசு எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அதுதான் இயேசுவை சந்தோஷப்படுத்துகிற காரியம். அப்போ நீங்க அதை செய்தா உலகத்தின் முடிவு பரியந்த நான் கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப அதுதான் இந்த வாக்கு தத்தத்தினுடைய அர்த்தம். நான் எங்க போனாலும் சுவிசேஷத்தை சொல்லுகிறேன், அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா என்ன மாதிரி நீங்க பிரசங்கம் பண்ணின அவசியம் இல்லை. ஆனா ஒருத்தரை பார்த்து ஜீசஸ் லவ்ஸ் யூ அவனை சிரித்த முகத்தோடு சொல்லலாம்ல. இயேசு உங்களுக்காக மரித்தார், அவர் உங்களை நேசிக்கிறார் சொல்லலாம்ல. ஒரு டாக்ஸை கொடுத்து ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஹி வில் பிளஸ் யூன்னு சொல்லலாமே. ஏன் சொல்ல முடியாதா இதை? அப்ப இதை கூட நீங்க இயேசுக்கா செய்யாட்டா இயேசு எப்படி உங்களை ஆசீர்வதிக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? அப்ப நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே,
நீர் உலகத்தின் முடிவு புரிந்து என் கூட இருக்கணும். அதுக்கு நான் கட்டாயம் உண்மை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுவேன், மற்றவங்களை நான் சந்தோஷப்படுத்துவேன், என் மகிழ்ச்சியை நான் பகிர்ந்து கொள்ளுவேன். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நான் வித்தியாசமா கொண்டாடுவேன். அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் கூடவே இருந்து அழகாய் நடத்துவார். ஒரு சின்ன ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே, என்னை எவ்வளவோ நீங்க சந்தோஷப்படுத்தி கொண்டே வர்றீங்க. உங்களை நான் சந்தோஷப்படுத்தணும், உங்களை குறித்து நான் மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். இந்த பண்டிகை காலத்துல நான் ஒரு குடும்பத்துக்காவது உண்மை குறித்து அறிவிக்க முடியும். அன்பை வெளிப்படுத்த எனக்கு கிருபை தாரும். உலகத்தின் முடிவு பறிந்து என் கூட இருப்பேன் வாக்கு கொடுத்தீங்க. நீங்க வாக்கு கொடுத்தபடி என் கூட இருந்து என்னை வழிநடத்த நான் விரும்புகிறேன். அதற்காக உண்மை குறித்து நான் எல்லாருக்கும் உம்முடைய அன்பை வல்லமை நான் எடுத்து சொல்லுவேன். கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.